வங்கதேச எல்லை அருகே உள்ள இந்தியாவின் பதன்துளியில் வங்கதேச இந்துக்கள் குவிந்து வருகிறார்கள் என்ற அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இந்துக்கள் ஆகியவர்களை கண்காணிப்பதற்காக இந்தியா சார்பில் வங்கதேசத்திற்கான ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த செய்தியையும் சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம். தற்பொழுது அங்கு நடக்கக்கூடிய சூழல் காரணமாக இந்திய எல்லையில் வங்கதேச இந்துக்கள் குவிந்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. அங்க எல்லை பகுதியான பதன்துளியில் அங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் குவிந்து வருகிறார்கள், பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன சூழ்நிலை இங்கு நிலவுகிறது? வங்கதேசத்திலே நடைபெற்ற போராட்டம், அந்த போராட்டத்திலே வெடித்த வன்முறை ஆகியவை குறித்து உங்களுக்கு நன்றாகவே தெரியும் கார்த்திகா. அந்த சூழல் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறிய பிறகும் தொடர்ந்து வருகிறது. வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலே வன்முறையை தடுக்க முயற்சி நடைபெற்றாலும் அவ்வப்போது வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. சொத்துக்களை தீ வைத்து எரிப்பது, மக்களை அடித்துக் கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்களிலே விஷமிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவும் அவர்கள் அத்தகைய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் எனவும் வங்கதேசத்தின் இடைக்கால அரசும் வலியுறுத்தி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தங்கள் உயிருக்கு அஞ்சி வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவுக்குள் நுழைய வங்கதேச மக்களில் ஒரு பிரிவினர் முயற்சி செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்கள் என கருதப்படுபவர்கள், அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் ஆகவே இந்தியாவில் தஞ்சம் புக வேண்டும் எனவும் விரும்புகிறார்கள். இந்திய வங்கதேச எல்லை பல மாநிலங்களிலே பறந்து விரிந்திருக்கிறது. பல இடங்களிலே எல்லை பகுதி அந்த பகுதியில் உள்ள சிறு ஆறுகள் மற்றும் ஏரிகள் மூலமாக குறிக்கப்பட்டுள்ளது. மேகாலயா மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நதிதான் எல்லையாக இருக்கிறது. நதியை கடந்து இந்த பக்கம் வந்துவிட்டால் இந்திய எல்லைக்குள் வந்து விடலாம், நதியை கடந்து அந்த பக்கம் சென்றால் வங்கதேசம் என்கிற சூழல். அதே போன்ற சூழல் தான் மேற்கு வங்கத்திலும் நிலவுகிறது. அங்குள்ள கூச்பிஹார் மாவட்டத்திலே நதியை கடந்து இந்திய எல்லைக்குள் வருவதற்கு வங்கதேச மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவும், அப்படி அகதிகளாக வருபவர்களை தடுக்க எல்லை பாதுகாப்பு படை முயற்சி செய்து வருகிறது எனவும் பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் தான் மத்திய அரசு குழுவை அமைத்திருக்கிறது. அதற்கு முன்பாகவே இந்த குழுவின் கண்காணிப்பு போன்ற பணிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே எல்லை பாதுகாப்பு படையின் உயர்மட்ட அதிகாரிகள் குழு எல்லைக்கு சென்று அங்கே பாதுகாப்பை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஆகவே இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்து பணிகளிலே தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். இது போன்ற முயற்சிகள் நடக்கும்போது வங்கதேச எல்லை பாதுகாப்பு படைகளிடம் இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் பல இடங்களிலே உயிருக்கு அஞ்சி வங்கதேச மக்கள் இந்தியாவுக்குள் தொடர்ந்து அகதிகளாக வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் மேற்கு வங்கம், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோராம் ஆகிய மாநிலங்களில் உள்ள எல்லையிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கார்த்திகா, வங்கதேசத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழல் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்தியாவில் தஞ்சம் புகுவதற்காக இந்திய எல்லைகளில் குவிந்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு படையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.